எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு குறை சொல்லிட்டே இருக்கீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தியாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுவா நிறைய இருக்குது. பட் திஸ் இஸ் சம்திங் விச் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப். ஓகே, இது வந்து இந்தியாவில் இருக்க இந்தியன்ஸ் ஒத்துப்பாங்களோ இல்லையோ, வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. முதல் வேலை இந்தியாவுக்கு வந்தோடனே முதல் வேலையாக நான் போயிட்டு என் ஃபேமிலி டாக்டரை பார்த்து ஒரு ஸ்வீட் டப்பா கொடுத்து கையெழுத்து கும்பிடணும். ஏன்னா இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் தி ஈஸிலி ஆக்சசபிள் மெடிக்கல் சிஸ்டம். ஓகே, நான் பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் சொல்ல மாட்டேன், ஈஸிலி ஆக்சசபிள். வளர்ந்த நாடுகளில் வந்து நல்லா பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். பட் அது நாட்டில் இருக்க எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தையே எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன வச்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து வயிறு வலி. ஓகே, வயிறு வலிக்கு நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கலான்னு போனேன். இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் எதுவும் ஒர்க் ஆகாது. கேஸ்ட்ராலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்தா 3 வாரம் வெயிட்டிங் பீரியட். அதாவது நான் இன்றைக்கி எனக்கு வலிக்கிற வயிறுக்கு நான் 3 வாரம் வெயிட் பண்ணுவேன் டாக்டர் பார்க்குறது. அர்ஜென்ட் கேர்னு ஒன்று இருக்குது, உடனே போய் டாக்டர் பார்க்குறது. எமர்ஜென்சி இருக்குது, ரொம்ப முடியலாம் போய் பார்க்குறது. இதுக்கெல்லாம் தனித்தனி காசு. அர்ஜென்ட் கேருக்கு வந்து $100 ஆரம்பிக்கும், எமர்ஜென்சி $150. இது வந்து கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் இதுக்கப்புறம் டெஸ்ட்டு, ஸ்கேன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பில்லு நீண்டிகிட்டே போகும். நான் என்ன பண்ணேன், நேராக போனேன், ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன், இந்தியா வந்தேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். அவ்வளோ அஃபோர்டபுள். ஜஸ்ட் இமேஜின். சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு மக்களும் அக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. குறைகள் இருக்குது எங்கேயும் அங்கேயும், அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு உடம்பு சொல்லலாம், நீங்கள் ஈவினிங்காக போய் டாக்டர் பார்க்க முடியும்ல, அதுதான். அது வந்து அதர் கண்ட்ரீஸில் பண்ண முடியாது. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போகிறோம் தெரியுமா, மற்ற கண்ட்ரியில் பண்ண முடியாது. என் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், வெறும் $100 தான் ஃபீஸ். $100 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சொல்லலாம் இன்ஜெக்ஷன் போட்டு கூட அனுப்பிச்சு விட்ருவார். ஜஸ்ட் இமேஜின். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பல்லு வலி. ஓகே, 6 மாதமாக அந்த பல்லு வலியோடு இருக்காரு. என்னன்னு கேட்டால், இன்னும் 3 மாதம் கழிச்சு ஒரு இந்தியா போகிறாராம், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பல்லுக்கெல்லாம் இங்கே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒரு சர்ஜரி பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நான் மினிமம் சொல்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கண்ட்ரி இந்தியா, அதில் அவ்வளோ பெரிய ஜனத்தொகைக்கு இவ்வளோ அஃபோர்டபுளாக ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அங்கே சர்வ் பண்ணுற டாக்டர்ஸ், மெடிக்கல் ரெப் எல்லாருக்குமே, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். யூ guys are doing an amazing job. Keep doing it. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம். ஐ மிஸ் மை ஃபேமிலி டாக்டர்.